நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3 பேர் உள்ள தருவாங்க. அவங்கள ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா டூப். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 சான்ஸ் வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் வந்துக்கிறாங்க டூப்ல. இதில் ஒருத்தர் டூப்பு. இவங்க யார் அப்படின்னா குற்றாலம் மசாஜர்ஸ். ஓகேங்களா? ஆமா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க. இதில் ஒருத்தர் வந்து டூப்பு. அவர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ ஏபிசி இங்கே 3 பேர் இருக்காங்க. அவங்கள அப்படியே ஜென்ரலாக பார்த்து ஒரு கெஸ்ஸிங் விடுவோம் இல்லையா? இவர் டூப்பாக இருக்கலாம், இவருக்கும் மசாஜுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. அவரு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டில் கெஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இங்கே டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்ன உடனே யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எழுத்துறாங்களோ 3 பேரில் ஒருத்தரை அவங்க லாக் பண்ணலாம். 2வது பஸ்ஸில் எழுத்துறவங்களுக்கு 2 பேரில் ஒருத்தவங்களை லாக் பண்ணலாம். 3வது யார் பஸ்ஸில் எழுத்துறீங்களோ அவங்க அழுத்திருக்கே வேணாம். ஏன்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் அவங்களுக்கு வந்து அமையும். செகண்ட் ரவுண்டில் அவங்க இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணி காப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன்ஸை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் 3 பேருக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜோதிஷா, அஞ்சலி, வர்ணிகா. ஸோ ஜோதிஷா சொல்லுங்கள். பி. ஏன் அவர் முழிக்கிறது திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்காரு. திருட்டு முழிக்கிறாரா அவரு? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணே வெளில வருது அவருக்கு. சரி, ஓகே. திருட்டு முழிக்கிறதுனால பியை வந்து டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிஷா சொல்றாங்க. அஞ்சலி சியா? ஸோ அஞ்சலி அவர்கள் சியை டூப்பு அப்படின்னு இருக்காங்க. வர்ணிகா வேற வழி இல்லாமல் நீங்கள் வந்து ஏவை தான் டூப்புன்னு லாக் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு என்ன மைண்டில் ஏ தான் இருக்குதா? ஜோதிஷா அவர்கள் பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி வந்து சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. வர்ணிகா ஏவை டூப்புன்னு லாக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினுங்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜோதிஷா அவர்கள் டூப்புன்னு லாக் பண்ண பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஓகே. ஏசி நீங்கள் பண்ணுங்க, பி மட்டும் இருங்க. ஸ்டார்ட் பண்ண சொல்லலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு இது அப்ப சொல்லி வந்ததில்ல, பாட்ட சொல்லி தந்ததில்ல நேத்து. எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு? இதில் தப்பு இருந்தா என்னதில்லை சாமி கிட்ட. குற்றாலத்துக்கு போனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே காமிக்கிறோம். ஜோதிஷா பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்க, என்ன நினைக்கிறீங்க? பி தான் டூப்பா? வேணா லைட்டாக உங்கள் தலையில் எண்ணெய் ஊற்றி டப்பன்னு அடிக்க சொல்லிட்டுங்களா? பார்த்ததுலேயே எனக்கு பெஜாராயிடுச்சு. பார்க்கும்போதே பெஜாராயிட்டாங்க. சரி, ஓகே. ஸோ ஜோதிஷா அவர்கள் லாக் பண்ண பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அஞ்சலி, நீங்கள் யாரை லாக் பண்ணியிருக்கீங்க? சி. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? சி ரெடியாக இருக்கீங்களா? ஆட்டி பிடிச்சு பிரிங்க அந்த தம்பியை போட்டு. உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு இது அப்ப சொல்லி வந்ததில்ல, பாட்ட சொல்லி தந்ததில்ல நேத்து. எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு? இதில் தப்பு இருந்தா என்னதில்லை சாமி கிட்ட கேளு. கட்சியில் அவரோட தலையில கட்டினார் பார்த்தீங்களா? தெரிஞ்சிடுச்சு. பாட்டில் ஓப்பன் பண்ற மாதிரி. என்னது பாட்டில் ஓப்பன் பண்றீங்க? அவர் ஒரிஜினல் மசாஜர் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு. ஓகே, சரி. இப்போ மற்றவரையும் பார்த்துடலாமா? ஓகே. சி அண்ணா, தேங்க்யூ. தம்பி நீ பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுப்பா. வர்ணிகா அவர்கள் டூப்புன்னு லாக் பண்ணியிருக்க கூட ஏவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ணா ரெடி ஆகுறீங்களாண்ணா? ஸ்டார்ட் த மசாஜ்னு. உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு இது அப்ப சொல்லி வந்ததில்ல, பாட்ட சொல்லி தந்ததில்ல நேத்து. எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு? இதில் தப்பு இருந்தா என்னதில்லை சாமி கிட்ட கேளு. ஏ வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாரு. ஸோ ஏபிசி 3 பேருமே வாங்க. ஸோ ஏபிசி 3 பேருமே இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஜோதிஷா நீங்கள் வந்து பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க?
எனக்கு ஏ மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் நான் பிலயே இருக்கேன். பிலே இருக்கிறீங்களா? ஓகே, ஜோதிஷா அவர்கள் பிலே இருக்கிறான்ட்டாங்க. அஞ்சலி எனக்கு சி ஃபுல்லா டவுட், அதனால பிக்கு வந்து சிலேருந்து பிக்கு வரீங்க. சிலேருந்து பிக்கு வந்தால் 100 பாயிண்ட் கம்மியாகும். இப்போ பரவாயில்ல. பரவாயில்லையா? ஓகே, சிலேருந்து பிக்கு வராங்க அஞ்சலி, அதனால் அவங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் இப்போ பவ் ஆகுது. அடுத்து வர்ணிகா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ 7 இருக்கீங்க. ஏதான் சார். 7 இருக்கிறன்ட்டிங்களா? சரி, இப்போ ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிஷா அவர்கள் பியில் இருக்கிறன்ட்டிங்க. அஞ்சலி வந்து சிலேருந்து பிக்கு மாறி இருக்கீங்க. வர்ணிகா நீங்கள் 7 இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ 3 பேரில் யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ சரியான டூப் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். அவர் தான் சட்டையை மாட்டி வந்திருக்காரு. ஸோ கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்ச 2 பேர் ஜோதிஷா அண்ட் அஞ்சலி. ஓகே, வணக்கம் பிரதர். உங்கள் பேர்? அழகேசன் பேர். எப்படி மசாஜ் உடனே கற்றுக்கிட்டீங்களா? பரவாயில்ல, ஈஸியாக இருந்துச்சா? ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கேன். 6 மாதமாக கற்றுன்னுக்கிறீங்க. ஓகே, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சி என்னட்டா கொடுங்க. வணக்கம் சார், என் பேர் சங்கர். சங்கர், என்ன பண்ணுறீங்க? கூடவஞ்சேரியில் மசாஜ் சென்டர் பண்ணிகிட்ருக்கேன். குற்றாலத்தை போய் கற்றுக்கிட்டு வந்தது. குற்றாலத்தில் போய் குற்றாலத்தில் போய் கற்றுக்கிட்டு வந்து இங்கே தேவையான அவங்களுக்கு பண்ணுறேன். உடம்பு வலி, உஷ்ணம், உடலில் இருக்க உஷ்ணம் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி ஆயில் தயாரித்து நாங்களே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மூலிகை ஆயில். மூலிகை ஆயில். ஓகே, இதனால் என்ன நடக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணால் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், உடலில் இருக்க உஷ்ணம், உடல் வேர்வை துவாரங்கள் எல்லாம் கிளியர் ஆகி நான் உடல் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் பிரதர். எத்தனை வருஷமாக நீங்கள் இது பண்ணுறீங்க? நான் ஒரு 5-6 வருஷமாக பண்ணிட்டு. ஓகே, வெரி குட். இவர்கிட்ட கொடுங்க, ஏட்ட கொடுங்க. என் பேர் கோவிந்தன். கோவிந்தன், நீ எத்தனை வருஷமா இது பண்ண? 10 வருஷம் பண்ணிருக்கேன். உங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க இதை? நான் கற்றுட்டு கேரளா. உங்களுக்கு யார் மசாஜ் பண்ணி விடுவா? அவங்க தான் பண்ணணும். அவர் பண்ணி விடுவார். அவருக்கு நீங்கள் பண்ணி விடுவீங்க. அவர் எதாவது காசு கேட்பாரா? அதுக்கு கேட்க மாட்டார். ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 3 பேருக்குமே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.